ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரான்ஸ்பேரண்ட் பாலில் ரியல் ஃப்ளவர் வச்சு வாட்டர் ஊற்றி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். பாட்டிலில் வாட்டர் பால்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் கப்பில் கொஞ்சம் நான் வாட்டர் பால்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்புறம் ரியல் ஃப்ளவர் உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வாட்டர் பால்ஸ் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்டர் ஊற்றுறேன். ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி அடுத்த என்ன வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர். யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் இந்த ஃப்ளவர் நிற்கும். இந்த செடி நிறைய இடத்த அப்படியே கவர் பண்ணிட்டு அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த ஃப்ளவர் செடி ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் நிற்கும். ரொம்ப பூவெல்லாம் பூத்திச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இலையோட இதே ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த வெயிலெல்லாம் அடிக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. பாருங்கள் நீங்களும். இந்த ஃப்ளவர் பிளான்ட் ஸ்டிக் வச்சு தான் வரும். இந்த ஸ்டிக்கில் கொஞ்சம் எடுத்து நம்ம மண்ணில் வச்சுருந்தாலே இதில் நல்லாவே கொஞ்சம் வளர்ந்தோடனே நல்லா பூ மொட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். அதிகமாக வளரட்டு அப்படின்னு விட்டோன்னா ரொம்ப இடத்த கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் பிளான்ட்ஸை பற்றி பார்த்த பிறகு கண்டினியூ பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த வீடியோவில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூவக்கிழங்கு இருக்குல்ல, அதோட பிளான்ட்ஸும் கிழங்கும் தான் பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு பிளான்ட்ஸோட வேறு இவ்வளோ திக்காக இருக்கான்னு எனக்கு தெரியாது. வீடியோக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு எடுக்கும்போது தான் நான் பார்த்தேன். நல்லா திக்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், கூவக்கிழங்கு அந்த இலையில் அப்படி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் இந்த பிளான்ட்டை வீடியோக்காண்டி கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது நிறைய குட்டி குட்டி கிழங்கு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்கு வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோவில் என்னென்னு உள்ளதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குட்டி கோகோனட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டி இல்லை, இதுலேயும் குட்டி உண்டு. ஆனால் இது கொஞ்சம் பெருசு தான். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி கோகோனட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோவில் என்னென்னு உள்ளதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மூலிகை செடின்னு சொன்னாங்க. எனக்கு தெரில இது மூலிகை செடியான்னு. சரி, ஓகே, இதை வீடியோ எடுக்கலாம். இது என்ன மூலிகை செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பிளான்ட்ஸோட சயின்டிஃபிக் நேம் நான் கூகுளில் பார்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது அதோட ஃப்ளவர் கிடையாது. ஃப்ளவர் வீடியோ ஒன்றில் இருக்குது. எல்லோ கலரில் இருக்கும். அது நல்லா க்யூட்டாக இருக்கும் குட்டியாக. இந்த செடியில் நிறைய விதைகள் இருந்துச்சு. நான் வீடியோ ஒன்றில் அந்த விதைகள் எப்படி இருக்குன்னு காணிச்சிருக்கேன் பாருங்கள். நான் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவில் உள்ள பிளான்ட்ஸ் செடிகள் எதுவுமே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வீடியோக்குன்னு நான் செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்றும் எடுப்பேன். அப்போ எனக்கே சில இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி அந்த சீட்ஸு, இது ஸ்டார் மாதிரி இருக்கிற அதை ஃப்ளவர்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ளவர் எல்லோ கலரில் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. என்னோடய நியூ கார்டன் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.